நம்பாலதான். Don't worry, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஹலோ 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 ஸ்டாப் 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 ஸ்டாப். என்னங்க இது டிராஃபிக் போலீஸ் மாதிரி? உங்களை மதுரை சிட்டில டிராஃபிக் போலீஸ் இருந்தா அவ்வளவுதான். கிரீன் சிக்னல் விழுந்தாலும் எவனும் நகராம ஃப்ரீஸ் ஆயிடுவான். போறோம். என் பால் கொடுங்க. புரிஞ்சுதான் கேக்குறீங்களா? என் டென்னிஸ் பால். இப்ப எனக்கு புரியல. அதே என்கிட்ட கேக்குறீங்க? அது உங்க பேக்ல விழுந்துருச்சு. என் பேக்ல வந்து எனக்கு தெரியாதா? நான் என்ன பேக்கா? உங்க பேக் இல்லங்க, BAG பேக். பேக் உங்க பேக். ஓ ஐம் சாரி. அதுக்கே இப்படி அழுவுறீங்க? கொஞ்சம் ஜிப்பு ஓபனா இருந்தா கப்புன்னு உள்ள போட்டுருவீங்களா? இதான் சந்தல சிந்து பாடுறதுன்றது. தேங்க்ஸ். ரொம்ப பேசுறீங்க. ஹலோ. நான் எங்கங்க பேசுனேன்? உங்களை பார்த்ததும் ரேடியோ மிர்ச்சி சுவிட்ச் மாதிரி தானா வருது. அன்னைக்கு ஃபுல் ட்ரெஸ்ல பார்த்தேன், சூப்பரா இருந்தீங்க. இன்னைக்கு ஹாஃப் ட்ரெஸ்ல இன்னும் சூப்பர். இப்படியே குவார்டர் கட்டிங்னு போனீங்கன்னா சூப்பரோ சூப்பர். நான் என்ன டாஸ்மாக்கா? பாஸ் மார்க். கிரேசி. ஆன் ஆர் பிஃபோர் 25th. பெருசு என்ன இது? பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்குது. நாளைக்கு மத்தியானம் 12:30 மணிக்குள்ள 1.5 லட்சம் ரூபாய் கட்டலன்னா வீடு ஏலத்துக்கு போயிடுமாமே. ஏன்? ஒரு வருஷமா டியூ கட்டல. நான் இப்ப வந்தது என் வீட்டை ஏலத்துக்கு எவனோ ஒருத்தன் எடுத்து நான் அசிங்கப்படுறதை விட அதுக்கு முன்னாடி நீ 1.5 லட்சம் ரூபாய் பேங்க்ல கட்டி அந்த வீட்டை உன் பேர்ல மாத்திக்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். பெருசு பெருசு, நான் சொந்த வீடு வாங்குறேன், வாங்காம போறேன். என்னை பத்தி கவலை விடு. பேச்சுலர் தானே. ஆனா நீ வாடகை வீட்டுக்கு வந்துடக்கூடாது. உன்னை நான் வரவும் விட மாட்டேன். கவலைப்படாத. நாளைக்கு மத்தியானம் தானே, கட்டிடலாம். நம்மாலு மார்னிங். ஹலோ, என்ன இந்த ஃபாலோ பண்ற வேலையில வேணாம். பின்னாடி வந்ததாங்க ஃபாலோ. நான் சைடுல தானே வரேன். ஹலோ மிஸ்டர். ஐயோ எதுக்குங்க மிஸ்டர்லாம்? நேரடியா பேரை கேட்டா சொல்ல போறோம். அசோக் என் பேரு. நல்லா இருக்கா? சகிக்கல. Thank you. யூ. ஓகே 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 ஓகே. பொண்ணுங்களையும் குரங்கையும் கோவப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க. வாட்? சரிங்க, நான் இப்ப போறேன். பட் ஈவினிங் 5 மணிக்கு கார்டன் ரெஸ்டாரண்ட்க்கு வருவேன். அதே என்கிட்ட சொல்றீங்க? உங்க மனசுல நான் நிஜமா வேணாம். நிழலா இருந்தா கூட நீங்க சாயந்தரம் வருவீங்க. ஐயோ. ஆனா என் மனசுல நிழலாம் கிடையாதுங்க.
நிஜமாவே உங்களை லேமினேட் பண்ணி மாட்டி வச்சிருக்கேன். சாயந்தரம் 5 மணி மறந்துடாதீங்க, வருவீங்க. முடியாது. சினிமா டைலாக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பார். பொறுக்கி. பட் ஸ்வீட் பொறுக்கி. உன் சமையல் அறையில் நமச்சை கலங்கத்துல இந்த பக்கம் ஆம்லெட் சாப்பிடுறியா? சும்மா இருடா, நானே ஆஃப் பாயில் ஆயிட்டு வந்திருக்கிறேன். என்ன கடத்த இருக்கல? இல்ல, ஏன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சியா? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக். ஓ மை காட். நான் சாரிடா, நான் எப்பயுமே விளையாடுற மாதிரி. அப்புறம் எங்க உட்காந்துருக்க? நீ கிளம்ப வேண்டியதானே? வெறும் கையோட போறதுக்கு பதிலா போகாமலே இருக்கிறது பெட்டர் இல்லையா? வெறும் கை? ஏன் கடையெல்லாம் நல்லா தானே நடந்துட்டு இருக்கு? எங்கடா நடக்குது? அவன் கையில விரல் இருக்கோ இல்லையோ செல் இருக்கு. கடைக்கு வரவன் போன் பண்ணுவான்னு பார்த்தா ரீசார்ஜ் கார்டு இருக்கான்னு கேக்குறான். இந்த நிலைமையில எப்படிடா? முரளிடே, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வரேன். சக்சஸ். இவன மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இருந்துட்டா எஸ்டிடி பூத் ஓடுதோ இல்லையோ நம்ம வாழ்க்கை ஓடிடும். லூசு பையன். வந்துட போறேன். என்ன முரளி, பணம் கிடைச்சதா? நீ கேட்ட 10,000 கிடைக்கலப்பா, வெறும் 7,000 தான். ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வட்டியெல்லாம் கரெக்டா கட்டிடுவல்ல? அதெல்லாம் கட்டிடுவாப்பா. டேய் முரளி, எனக்கு 3 வட்டி தானே போட்டு கொடுத்துருக்க. 3 வட்டியா? எந்த உலகத்துல இருக்க நீ? நானே 5 வட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 10 வட்டினா கேளு, இல்லன்னா ஆளை விடு. ஜெயலட்சுமி கேட்டுக்க, அவளுக்கே கொடுக்குறேன். ஜெயலட்சுமி, சரி சரி, 7,000 முழுசா இருக்கா? 7,000 முழுசாவா? நீ கணக்கு படிச்சதே இல்லையா? இந்த மாசம் வட்டி பிடிக்க வேணா, அதெல்லாம் புடிச்சிட்டு 6,300 தான் இருக்கு. இந்த புடிச்சுக்கோ, கரெக்டா வட்டியா கட்டிடணும். போ. ஹாய், குட் ஈவினிங். பரவாயில்ல, உங்க மனசுல கூட நான் இருக்கேன் போல இருக்கு. என்ன? இல்ல, அதான் காலையில சொன்னேனே. நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. பின்ன இங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொல்லிருந்தான், அவனை பார்க்க ஓ, வந்தேன். அப்ப நான் வரேன். நீங்க கிளம்புறீங்க? நீங்களும் யாரையோ பார்க்க தானே வந்தீங்க? நான் பார்க்க வந்தவங்க என்ன பார்க்க வரலீங்களா? நான் பார்க்க வந்தவங்க என்ன பார்க்க வரலன்னா அவங்கள பார்க்கறதுக்கு நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? இப்ப நீங்க வெயிட் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா நீங்க பார்க்க வந்தவங்க இது வரைக்கும் உங்களை பார்க்க வரல. என்ன திடீர்னு விசு மாதிரி பேசுறீங்க? எப்படி பேசினாலும் விஷயம் ஒண்ணுதாங்க. ஐ லவ் யூ. ஆமா, இப்படி லவ்னு அலையறீங்களே, லவ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கொஞ்ச நாளாவே வேலை வெட்டி எதுவும் பார்க்காம உங்க பின்னாடியே லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னங்க தகுதி வேணும்? இதுக்காகவே நீங்க என்ன காதலிக்கலாம். இல்ல நான் வேலை பார்க்குற இடத்துல சேலரி சர்டிபிகேட் கொண்டு வந்து காமிக்கணுமா? இல்ல இன்கம் டாக்ஸ் அசஸ் ஆகணுமா? காதலிக்கிறதுக்கு தகுதியே காதலிக்கிறதாங்க. காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டி பெத்துக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலனாலும் கடைசி வரைக்கும் காதலிக்கணும். எனக்கு தெரிஞ்சு காதலிக்கிறதுக்கு இந்த தகுதி போறோம். எக்ஸ்கியூஸ் மீ, வேற ஏதாவது வேணுங்களா? ஆமான்றீங்களா இல்லன்றீங்களா? I love you. ஐயோ, இது நல்லா இல்லையே. I love you. கடைசி வரைக்கும் அந்த கையை நான் விட மாட்டேங்க. Okay. சார் சார், ஆர்டர் ப்ளீஸ். உன்னை வச்சு ஒரு சூப் எடுத்துட்டு வா. 1 by 2 வா? போயா. காதலிக்க ஆரம்பிச்சா கூடவே வில்லனுங்க வந்துருவானுங்க. தொட்டால் பூமலரும், பணம் கொடுத்தால் நான் மலர்வேன். ஹேய், என்ன ரீமிக்ஸ்ல அதையும் தப்பா பாடுற? ரீமிக்ஸ்ல பாடலாம், ஆனா நீ ஃப்ரீ மிக்ஸ்ல பாட பாக்குறியே. அப்படின்னா அப்படித்தான். போன தடவை காசு கொடுத்தேன்ல, அது போன தடவை. அப்ப நான் ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப நீ எஸ்டிடி புத்துக்கு போற, போன் பண்ற, ராங் கால் ஆயிடுது, கடைக்காரன் காசு வாங்காம விடுவானா? ஆப்போசிட்ல ரிசீவர் எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மீட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். ராங் கால், ஜம்ப் கால் எல்லாத்துக்கும் பே பண்ணி ஆகணும். அது மாதிரி தான் இதுவும். சப்போஸ் எங்கேஜ் ஆயிடுச்சுன்னா வெச்சிடணும். ஆஹா, நீ ஒரு பப்ளிக் பூத்துங்கிறத ஒத்துக்கிட்ட. ஓன் டெலிபோன் நினைச்சு ஓவரா டயல் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு அவசரமா 5,000 தேவைப்படுது. பொன்வண்டு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எனக்கு அசோக்னு மொபைல் ஏடிஎம் இருக்கு. எல்லாரும் கால் பண்ணா டாக்ஸி தான் வரும், நான் கால் பண்ணா கரன்சியே வரும். இப்ப பார். அப்பவே முடிச்சிட்டேன் ஓ, சார். 1 minute. ஹலோ அசோக், சொல்றேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படுது. திடீர்னு கேட்டா எப்படா? இதெல்லாம் போர்ட் மீட்டிங் போட்டு பப்ளிக் டெண்டர் விட்டா கேட்க முடியும். கிவ்டா. உன்கிட்ட பேச முடியாது. லஞ்ச் டைமுக்கு ஆபீஸ்க்கு வா, ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஏய், ஏற்கனவே 20 ரூபா வாங்கியிருக்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே. யாரா போன்ல? ஒரு அன்பு தொல்லை. அப்படியே இன்னொரு அன்பு தொல்ல. இன்னைக்கு என் வீட்டுக்கு நீ டின்னருக்கு வர. டின்னருக்கா? என்ன விசேஷம்?
வா சொல்றேன். விசேஷம் இருந்தா தான் வருவியா? இல்ல அப்படி இல்ல, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு நாள். எப்பவுமே நானும் என் தங்கச்சியும் தான் கும்பிடுவோம். என்னவோ இன்னைக்கு ஒன்னையும் கூப்பிடணும்னு தோணுச்சு. வருவல்ல? ம், கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ். சரி, வேலையை கவனி. ஏய் மச்சான், நல்ல வேளை கரெக்ட் டைம்க்கு வந்த. இல்லைன்னா நான் வெளியே கிளம்பி போயிருப்பேன். போயிடுவியா? என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டு இருக்க? அவசரமா எம்டி கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, அப்ப நானும் கிளம்புறேன். ஏய், ஆ? நீ எங்க கிளம்புற? வீட்ல தங்கச்சி இருக்கா, சமையலும் ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பேசிட்டு இரு. என்னை விட அவ நல்லா பேசுவா. வெயிட் பண்றா, நான் வந்துடுறேன். சமையல்லாம் ரெடின்னா ஒரு வாசனையும் காணோம். தயிர் சாதமா இருக்குமோ? ஹாய், நீ எப்படிங்க? விஜய் தங்கச்சி உன் ஃப்ரெண்டா? ம், இல்ல விஜய் தங்கச்சி உன் லவர். அட பரா, கும்பிட போன தெய்வம் கொரியர்ல வந்த மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கையெடுங்க. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அடிக்கடி வர போக இருந்திருப்பேன். ஆ? இப்ப வந்ததுக்கே ஏண்டா வந்தோன்னு ஃபீல் பண்ண போறேன். என்ன நீ நம்பியார் மாதிரி பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் இனிமேதான். எப்படி எப்படி ஆ? ஆ? அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன? காதலிக்கிறது கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிறதுக்காக மட்டும் இல்லையா, பின்ன பூஜை பண்ணறதுக்கா? இப்ப சொல்ற கேட்டுக்கோ, காதலிக்கிறதே கல்யாணம் பண்ணியோ கல்யாணம் பண்ணிக்காமையோ புள்ள பெத்துக்கிறதுக்காக தான். லவ்ங்கிறதே இனப்பெருக்கத்துக்கான இன்னொரு ரூட். அது என்ன நீ தனியா வந்திருக்க பையன் கிட்ட தப்பு தப்பா பேசுற? ஐய தோடா, ஆ? ஏன் நீங்க மட்டும் தான் தனியா இருக்கிற வயசு பொண்ணுகிட்ட தப்பு தப்பா பேசி கெடுப்பீங்களா? மிஸ் அப்பனா இதெல்லாம் ரொம்ப டூ மச். எது டூ மச்? கல்யாணத்துக்கு முன்னாடி ரிசப்ஷன் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் நைட் வச்சு கூடாதா? கல்யாணத்துக்கு அது ஓகே, ஆனா காதல் ரொம்ப புனிதமானது. ம். இது அதையும் தாண்டி புனிதமானது. சோ So, பாப்பா count down starts. ஐயோ ஆண்டவா, ஜூஸ் பயந்தாங்குழி. என் சுவாசம்